கலச ராமலிங்கம் அவர்கள். பெரியாருடைய கொள்கைகள் ஆனைமுத்து அவர்களின் சமூக பணிகளால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஆனைமுத்துக்கு துணையாக பணியாற்றி வந்தார். ஆனைமுத்துன்றது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன ரிசர்ச் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர்கள் ரொம்ப துணையாக இருந்திருக்காரு. புது வாழ்வு பதிப்பகம் என்ற நூல் வெளியீட்டு நிறுவனத்தை தொடங்கி நாங்களும் நாத்திகரானோம் என்ற நாத்திக மேதை கோராவின் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதி வெளியிட்டார். அம்பேத்கர், நேது, சுந்தர வடிவேலு போன்றோர் பற்றிய நூல்களையும் எழுதி வெளியிட்டார். மிகவும் முயன்று அம்பா சங்கர் கமிஷன், காக்கா கலேல்கர் கமிஷன், மண்டல் கமிஷன் இவற்றின் ஆதாரங்களை திரட்டி இவர் வெளியிட்ட வகுப்புரிமை மலர் ஒரு முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைத்து நிலைகளிலும் வகுப்பு வாரி பங்கீடு பெற வேண்டும் என்பதற்காக ஆனைமுத்து வழியில் அயராது பாடுபட்டு வருகிறார். மக்கள் நெஞ்சம் என்ற இருவார இதழை பல ஆண்டுகள் மிகுந்த பொருட்செலவில் நடத்தி வருகிறார். இந்த ஒவ்வொரு மூங்கிலும் புல்லாங்குழல் நூலிலுள்ள பெரும்பாலான கவிதைகள் அவருடைய இதழில் வெளியானவையே. அனைத்திந்திய பிற்படுத்தப்பட்டோர் மதச்சார்பின்னையர் பேரவையின் பொதுச் செயலாளர் கலச ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அசோகன் அவர்களே, கவிஞர் நீலமணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய திருமதி உமாசங்கர் அவர்களே, அறிமுகவை ஆற்றிய உமாசங்கர் அவர்களே, எனக்கு முன் உரையாற்றிய திரு ஜனார்த்தனமூர்த்தி அவர்களே, கவிஞர் திருநாவுக்கரசர் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற கவிஞர் கடற்கரை அவர்களே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பார்கள். அதே போல கம்பன் விட்டு குலக்கொழுந்து உமாசங்கர் வரவேற்பை ஆற்றுகிறார். அவரை விட சிறப்பாக இலக்கிய நயத்தோடு தமிழை நல்லா உச்சரித்து சிறந்த மேடை பேச்சாளரை போல கம்பன் விட்டு குலமகளான திருமதி உமாசங்கர் அவர்கள் நல்ல ஒரு வரவேற்பை ஆற்றினார். அந்த வகையில் அதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குலத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே பரம்பரையாக வந்துடும். ஆனால் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வர்றவங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், இயல்பாக வந்துருக்குது. அதை பாராட்டணும்னு நினைச்சேன். அதனால முதல் பாராட்டு பெருமாள் சாமியை விட பெருமாள் சாமியோட மருமகளுக்கும் மகனுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறது. முதலாவதாக இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிறப்பான நன்றி என்று சொல்வதற்கு காரணம், நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜாதி முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிறந்தது முதல் 18 வயது வரை அவனை ஆளாக்கி அனுப்புவது சமுதாயத்தில் அந்த கடல்ல அனுப்புறது ஜாதி தான். ஜாதி என்று சொல்ல நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சமஸ்கிருத சொல் ஜாதி. ஆனால் தமிழில் அதுக்கு சரியான சொல்லுன்னு சொன்னால் குலம் தான். ஜாதியை ஒழிக்கணும்னு போராடுறாங்க. பெரியார் ஜாதியை ஒழிக்கணும்னு போராடினது எதுக்காக? வருணம் தான் ஜாதி. 4 வருணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் போராடினார். எளிதில் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜாதி என்று சொல்ல கையாண்டார். அதனால ஜாதியை ஒழிக்கிறதுன்றாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலிலும் தாழ்த்தப்பட்டவர் பட்டியல் வகுப்பில் இருக்கிறவங்களாம் சாதிகள் அல்ல, குலம். ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்கும், வகுப்பு சர்டிஃபிகேட்னு இருக்கும். கம்யூன் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்தது தான் கம்யூனிட்டி, கம்யூன் லைஃப்லேருந்து வந்தது தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதே போல குலம் தான் வாழ்த்தும் போது நீ விளங்க, உன் குலம் விளங்கன்னு வாழ்த்துறாங்க. அப்படியே வசைப்படணும்னா உன் குலம் நாசமாக போகுன்றாங்க. சரிதாங்களா? அதனால நாம அந்த குலன்ற சொல்ல தான் பயன்படுத்தணும். அந்த குலம் எதுக்கு எப்படி வருதுன்னா, கொஞ்ச நாள் குலவராம பாருங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எடுத்து பஞ்சத்தை யாரு? தாயும் தாய்வழி குடும்பமும், அதுக்கப்புறம் பங்காளிகள். அதுதான் சொல்றது கொஞ்ச நாள் குலவரம். குலவி வாழ்ந்ததால் குலம். அந்த குலங்களின் பெருக்கம் தான் பெரிய குலமாகுது, குடும்பத்தின் பெருக்கம். அதனால நாம அந்த குலம் அப்படின்னு இருக்குது. அந்த குலத்துக்கு அடுத்ததாக என்னை
ஆளாக்கியது எனக்கு சமூக மரியாதையை பெற்றுக் கொடுத்தது கூட்டுறவுத்துறை தான். அதனால கூட்டுறவுத்துறையில 1970 ஜனவரி 3ஆம் தேதி டென்னியமன் ஜூனியர் இன்ஸ்பெக்டரா சேர்ந்தேன். 15 மாசம் வேலை பார்த்தேன். டிஎன்பிஎஸ்சி ஆட்கள் வந்தாங்கன்னா டென்னியமனை யூஸ் பண்ணிடுவோம். மிரட்டும் போதே ஒரு டிசி என்ன பண்ணாரு, ரிப்போர்ட் டைரி போட்டுடுவாங்க, ரிப்போர்ட்டை கொடுக்கறது இல்லை. ஒரு பையன் என்ன பண்ணா, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சது, பெங்களூருக்கு போயிட்டான் வேலைக்கு, ரிப்போர்ட் கொடுக்கல. அந்த டிசி என்ன பண்ணாரு, இனிமேல் 1ஆம் தேதி ஆச்சுன்னா போன மாதம் டைரியை கொடுத்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தா தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு டென்னியவனுக்கு உத்தரவுப்பட்டார். அப்ப நான் அடைஞ்ச வேதனை எனக்கு பாருங்க, சூதரன்றாங்களே, பஞ்சம் பண்றாங்களே, அதோட கொடுமையான அன்டச்சபிள் பார்க்கும்போது சொல்றாங்க ஆபீஸ்ல, சார் அவர் டென்னியவன் அப்படியே நாடி நரம்பெல்லாம் எனக்கு என்னைக்கடா நான் வந்து சர்வீஸ் எழுதி வேலைக்கு போக போறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சாங்க, எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல பிகாம் கிராஜுவேட் 3 அட்வான்ஸ் எக்ரிமெண்டோட டென்னியவன் வேலை வேணாம் அப்படின்னு போனேன். ஆனா டென்னியவனா இருக்கும்போது அந்த 15 பேர்ல நான் தான் கடைசியா ரிசைனேஷன் கொடுத்துட்டு வந்தேன். மீதி எல்லாம் டெர்மினேட் பண்ணாங்க, டிஎல்பி சேர்த்து தான் அனுப்பிடுவாங்க. அந்த இருக்கிற ஹெட்லருக்கு மட்டும் என்ன செய்தார் தெரியுங்களா, எனக்கு அப்படி யூஸ் பண்ண வேண்டிய நிலம் வரும்போது ஆபீஸ்ல பாப்பாரு எஸ்ஆர்எட்டு யாருக்கு ஏர்லி ஓவர் ஃப்ளோ ஆகுதோ அவரை கூப்பிட்டு, கலசார் ராமலிங்க தான் நான் வீட்டுக்காரனுக்கு விரும்பல, அகாமடேட் பண்ணுவோம், நீங்க ஒரு மாசம் லீவ் போடுங்க. அப்படி என்ன அகாமடேட் பண்ணார் கோவிந்தசாமின்ட்டு. வின்சென்ட் ஜான் ஒருத்தர், அவர் வந்து நான் அன்ட்ரெயின்டு தானே, பிகா முடிச்சுட்டு போயிருந்தேன். ஒரு மாதிரி போன குட் மார்னிங் சார்னு, நோ குட் மார்னிங் ஐ வாண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னாரு. எப்படி இருக்கும், செருப்பாலட் மாதிரி இருக்கு. ஆனா அதே ஆள் தான் ஹெட்லர் கிட்ட போய், சார் இஃப் டு பி பூஸ்டட் ராமலயம் should be lost அப்படின்னு சொன்னாருங்க. அந்த வகையில அந்த டென்னியவன் பீரியட்ல அந்த அளவுக்கு நான் வேலை பார்க்கறதுக்கு கற்றுக்கிட்டது துறை. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போனால் ஒரு வருஷம் இருந்தேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எழுதினா சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்தது. பெரிய டயலமா, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறதா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக இருந்தா. ஒரு 6 மாதம் நல்லா யோசனை பண்ணேன். ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், ரெண்டுத்தையும் வித்தியாசம் பண்ணாருங்க. அவரு சீனியர் இன்ஸ்பெக்டர், பியூசி வரைக்கும் தான் படிச்சவர். என்ன வித்தியாசத்தை எனக்கு சுட்டி காட்டினார் பாருங்க. இதுல நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஃபைல் எடுத்துன்னா ஃபார் ஆர்டர்ஸ் எழுதி வைப்பீங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் நீங்களும் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவீங்க. சரியா தப்பான்னு அது வேற விவகாரம். உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு வேலை வேணும், இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வரணும். ட்ரைனிங் வந்தோடனே வாசிலிங்கம்னு ஒரு டிஆர் இருந்தார், லெக்சரர். அவர் சொல்லும் போதே பிஹேவ் லைக் ஏ ஜென்டில்மேன், யூ ஆர் ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பப்ளிக் சப்பார்டினேட் சர்வீஸ்னு வாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் ஜோவியில் நகைச்சுவை நாகேஷ் மாதிரி பேசுறான், சார் நாங்களாம் ஆஃபீஸரா அப்படின்னு ஜோவியில் கேட்பான். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எல்லாம் நம்ம ஆஃபீஸர் தான். சரியா தப்பா நம்ம ஸ்பாட்ல ஒரு முடிவு எடுக்கிறோங்க, அது அதிகாரி மாற்றலாம், அது வேற விவகாரம். அதனால அந்த துறையில் 2000 ஜனவரி மாதம் 2000 ஆண்டு எனக்கு 31 ஆண்டுகள் நிறைவு பண்ணி 50வது வயசில் போதும் நம்ம அரசு வேலை பார்த்தது, நாம பிறந்தது சமுதாயத்துக்காகத்தான். வேலையில் சேரும் போது பிஆர்எஸ் கொடுக்கணும்னு தான் சேர்ந்தேன். அப்பா கடன் வாங்கிட்டாரு, கடன் அடைக்கணும், குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்குது, சரி வேலையை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு வந்தேன். அந்த 31 ஆண்டு காலத்தில் எந்த சார்ஜ் மெமோவும் வாங்கலை, எந்த என்கொயரி ஆஃபீஸருக்கும் போகலை, எந்த கோர்ட்டுக்கும் போகலை. அந்த அளவுக்கு எனக்கு நல்ல சூழலை உண்டாக்கி கொடுத்த, இன்னும் பேரூரில் சொன்னோம்னா ஜே கோவிந்தசாமி ஹெட்லர், பிற்பாடு ஒரு ஏடியாங்க, திருவண்ணாமலையில் சொன்னால் எம்ஜி பண்றேன்னு ஒரு சிஎஸ்ஆர். அப்புறம் சென்னையில் சொல்லணும்னா எனக்கு அகோரம். இவங்க 3 பேரும் என்னை பாதுகாத்து அவர் ஆணையத்துக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது. இடையில 2 அதிகாரிகள் எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. ஒரு அதிகாரி கிட்ட அதிகமாக பேசினார். பேசின உடனே, சார் நான் நாளையிலிருந்து லீவில் போகிறேன், நான் டிரான்ஸ்ஃபர் திருவண்ணாமலைக்கு போகிறேன், சென்னை எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். 10 நாளில் இன்னொரு அதிகாரி வந்தார், அவர் பொண்ணு இருப்பாரு. அவர் இருந்தார், நீ எல்லாம் சென்னையில் இருந்தது, நீ சென்னையில் இருந்தால் தான் நான் நல்லது எல்லாருக்கும், நீ ஏன் போற, இங்கே தான் இருக்கணும், எந்த போஸ்டிங் வேணும், ஏதோ ஒன்று போஸ்டா. நான் திருவள்ளுவர் என் வீட்டில் இருந்தேன், டிவிசிஎஸ்ல போஸ்ட் ஆடியோ போஸ்டிங் கொடுத்துட்டு நீங்கள் தான் இருக்கணும்னாரு. உடனே அன்னைக்கே வந்து சரி நான் சென்னை வாழ்க்கை முடிவாயிடுச்சு. குவார்டர்ஸ் இல்லை, குவார்டர்ஸ் கொடுத்தேன். அப்போ செக்ரட்டரியேட் சொசைட்டியில் குருசாமி இருந்தார் செக்ரட்டரியா. நான் அப்ளிகேஷன் காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தேன், 2 மணிக்கு செக்ரட்டரியேட்டுக்கு போயிடுங்க அப்ளிகேஷன். அடுத்த நாள் ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு எனக்கு, திருமங்கலம் கவர்மெண்ட் குவார்டர்ஸ். சரி ஆர்டர்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு, பசங்க படிக்கணும். அண்ணா நகர் எஸ்பிஎஸ் ஸ்கூலில் என் பொண்ணுக்கு யூகேஜியில் நவம்பர் மாதம் டொனேஷன் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு குருசாமி. அந்த வகையில் பல பேர் எனக்கு ஒத்துழைச்சாங்க. இன்னும் பேர் சொல்ல முடியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை இந்த மேடையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எல்லாருமே சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதெல்லாம் சில சொல்ல வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அதனால எல்லாரும் கவிஞர் கவிஞர்னாங்க, நானும் ஒரு கவிஞர் சொல்ல விரும்புகிறேன்.
ஏன்னா தெரியாது, அவருக்கு தெரியும், நீலமணிக்கு தெரியும், என்ன ஒரு சில பேருக்கு தெரியும், துரைக்கண்ணுக்கு தெரியும். வேலூரில் நாங்கள் இருக்கும்போது 73ஆம் ஆண்டு கையெழுத்து பத்திரிகை நடத்தினா அவருடைய கட்டுரைகளாக மொழிபெயர்ப்பு கட்டுரைகளை போட்டிருக்கேன். அனந்தகிருஷ்ணன் தெரியும், இளங்கோக்கு தெரியும், நல்ல கவிஞர் இருந்தேன். ஒரு செய்தி விட்டு சொன்னேன், குருசாமியினுடைய குடும்ப நண்பர், அவருடைய முதல் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் போயிருந்தேன். சரி, அப்போ ஸ்பாட்ல எழுதுற கவிதை தான், எனக்கு தனியாரெல்லாம் பத்திரிகை எழுதுறதில்லை. ஓராண்டு நிறைவேற்றி ஒரு நாளாம் முன்னாளில் ஈராண்டின் துவக்கத்தை இன்பமுடன் காணுகின்ற குருசாமி உஷாதேவி உதிரத்தில் உதிர்த்து எழுத திருமகளை வாழ்த்துகிறேன் பாடு ஆறாரோ அப்படின்னு எழுதுனேன். கடைசி இடையில வந்து வரிகளை மறுக்கிறேன், கடைசி வரி மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆறாரோ பாடுகின்ற ஆசாமி யார் என்று ஈராண்டின் நிறைவினிலே இதழ் விரிப்பாய் ஆறாரோ அப்படின்னு எழுதி முடிச்சேன். அது அவர்கிட்ட இருக்குதே இல்லையா தெரியல, மறந்துட்டு கூட இருப்பாரு. ஆனா அப்படி கவிதை எழுதுனான்னு தெரியாது, அவன் மனைவி கேட்டது தெரியும். அடுத்த செய்தி, இந்த கவிதையை பொறுத்தவரையில பெருமாள் சாமி அவர்கள் நிறைய நல்லா எழுதியிருக்காரு. அதாவது ஒரே ஒரு மட்டும் சொல்றேன், இங்க பெரிய கலவரம் நடந்திருக்கும், போலீஸார் வந்து கடுமையான துப்பாக்கி சூடு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா சட்டசபையில் பேசும்போது, பார்லிமெண்ட் பேசும்போது ஹோம் மினிஸ்டரா பேசுறாரு, தி போலீஸ் யூஸ் மினிமம் ஃபோர்ஸ் டு டிஸ்பர்ஸ் தி மாப் அப்படின்னா என்ன, மினிமம் ஃபோர்ஸ் டு டிஸ்பர்ஸ். அதை போல தான் அணுமலையை பத்தி எந்த நாடு சொன்னாலும் அணு ஆயுதமா தான் தயாரிக்கிறாங்க. வெளியில சொல்லும் போது எங்களுக்கு மின்சார பற்றாக்குறை வந்து ஆக்க சக்திகளாக, அது ஒரு நல்ல கவிதை நல்லா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த கவிதையில அவர் என்னைக்கு எழுதினார்னு எழுதல, என்னைக்கு எழுதினார் எழுதியிருந்தாலும் ஆய்வு மாணவர்களுக்கு ப்ரெடிக்ஷன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஒண்ணுதான் ப்ரெடிக்ஷன். மற்றதுல இந்த கவிதையில பதிவு தான், அவர் பார்த்ததை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ப்ரெடிக்ஷன்றது எதுன்னு சொன்னா முன்கூட்டியே சொல்றதுன்றது ஆதார பத்தி சொல்றாருங்க. ஆதார பத்தி சொல்லும் போது ஆதாரை கொண்டே அறியப்படுவீர்கள். இப்ப எங்க போனாலும் ஆதார் தான் கேட்கறாங்க, அது எந்த ஆண்டு எழுதினார்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நடப்புக்கு வந்துடுச்சு, அதனால ஆண்டு போட்டிருக்கணும், எந்த பத்திரிகையில வந்ததுன்னு போட்டிருக்கணும். கூடுமான வரைக்கும் அவருக்கு தாய் அமைப்புன்றது கூட்டுறவுத்துறையில் இருந்த வானவில் தான். அந்த வானவில்லை பத்தி அவர் முன்னுரையில கூட எழுதலன்னு நினைக்கிறேன். பத்திரிகை எங்கேயா பதிவு பண்ணியிருக்கீங்களா புத்தகத்துல? வானவிலோட தொடர்புடைய அது பெருசா எழுதுனாங்க. அதுபோல எந்தெந்த பத்திரிகையில் இருந்தது எழுதணும், இதெல்லாம் அடுத்த பதிப்புல அல்லது ஒரு அவர் வாழ்க்கை வரலாறு எழுதும்போது இதெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்னொரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருந்தாங்க. ஆணிமுத்துன்னு சொன்னீங்களா, ரொம்ப பேருக்கு ஆணிமுத்துனா யாருன்னு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதனால அந்த ஆணிமுத்தை பத்தி ஒரு 5 நிமிடத்துல சொல்ல பொறுமையா கேட்டுங்க. இன்றைய நிலையில் நாம எல்லாரும் சனாதனம் பேசுறாங்க, சமூக நீதினு பேசுறாங்க. இந்திய அரசியல டிபேட்டிங் தான் தினம், அது பேசப்படாத நாளே கிடையாது, பேசப்படாத தலைவர் கிடையாது. அந்த இடஒதுக்கீடு சொல்றத வந்து சமூக அநீதி அப்படின்னு முதல்ல சொல்லணும். மனுஸ்மிருதியில சமூக அநீதிகள் இருந்தது. மனுஸ்மிருதியின் 3 சமூக அநீதிகள் என்ன அப்படின்னு சொன்னா, கல்வி பறிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி கல்வி இருந்தது. மனுஸ்மிருதி என்பது கான்ஸ்டிடியூஷனல் வேதிக் சொசைட்டி, அதனால கல்வியை பறித்தார்கள். 2வது அரசு அதிகாரத்தை பறித்தார்கள். 3வதாக சொத்துரிமையை பறித்தார்கள். யார் யாருக்கெல்லாம் பறித்தார்கள்னா, பஞ்சமருக்கு பறித்தார்கள், சூத்திரர்களுக்கு பறித்தார்கள், வனவாசிகளுக்கு பறித்தார்கள், பெண்களுக்கு பறித்தார்கள். விக்டிம்ஸ் ஆஃப் மனுஸ்மிருதினா இந்த 4 பேர். அதே போல டெப்ரைவேஷன்ஸ்னா அந்த 3 தான். இதை இன்றைய நிலையில் நாம பார்க்கணும். அது வேத காலத்துடைய அரசியல் சட்டம் மனுஸ்மிருதி. அது யாரும் அப்படி சொல்றது இல்லை, அது ரிலீஜியஸ் டாக்குமெண்டா சொல்றாங்க. அது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி வேதிக் சொசைட்டி. இந்திய கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை யார் யாரெல்லாம் மீட்டு கொடுத்தார்கள்னு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீடு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எனேபிளிங் ப்ரொவிஷன் சொல்றாங்க. இயலாமையில் இருக்கிற உன்னை இயலாமை நீக்கி ஆட்படுத்துகின்ற சக்தி கொடுக்கறது தான் அரசியல் சட்டம், உங்களுக்கு இடஒதுக்கீடு பிரிவு அப்படிங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ரெஸ்டோரிங் ப்ரொவிஷன். பறிச்சதை மீட்டு கொடு. என் பாட்டாங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன், அதை எனக்கு மீட்டு கொடுன்னு கேட்கணும். நான் இப்போ வாழறது வழி இல்லை, இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கக்கூடாது. அதுதான் சரி. இந்த அம்பேத்கர் முதல்ல மீட்டு கொடுத்தார். யாருக்கு மீட்டு கொடுத்தார்? எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் அரசு அதிகாரத்தையும், அதிகாரம்னு மூணா பிரிக்கணும் ஜனநாயகத்தில். அரசு அதிகாரம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயற்றும் அதிகாரம், நிர்வாக அதிகாரம், IAS IPS அதுக்கு கீழே. இன்னொன்று ஜுடிஷியல் எம்பவர்மெண்ட். இந்த 2 அதிகாரத்தை மட்டும்தான் அம்பேத்கர் மீட்டு கொடுத்தாருங்க. எஸ்சிக்கு MP MLAவுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாரு, IAS IPS அதுக்கு கீழே இருக்குது ரிசர்வேஷன் கொடுத்தாரு. ஜுடிஷியல் எம்பவர்மெண்ட்ன்றது எஸ்சிக்கும் இல்லை, STக்கும் இல்லை, OBCக்கும் இல்லை, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு. அதனால அது நமக்கு வேண்டும். 2வது வந்து கல்வியில் அம்பேத்கர் செய்யவே இல்லை. அம்பேத்கர் எழுதிய நடப்புக்கு வந்த 1950வது நடப்புக்கு வந்த அரசியல் சட்டத்தில் கல்விக்கான இடஒதுக்கீடு கிடையாது. அம்பேத்கர் ஏன் சிந்திக்கலன்னு தெரியல. அது இல்லைன்றது சுட்டி காட்டின போது தான் சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாட்டில் இருந்த கல்விக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட போது பெரியார் போராடி
அரசியல் சட்டத்தை திருத்தி 15 நாள் வந்தது. 15 நாளில் தான் எஸ்சிக்கும் படிப்பு, எஸ்டிக்கும் வனவாசிக்கும் அப்போ வந்தது. இந்த பெண்களுக்கு மீட்டு கொடுத்தது யாருன்னு சொன்னா 1989 கலைஞர் தான். பெண்களுக்கு படிப்புலையும் உத்தியோகத்திலையும் அந்த சமூக அநீதி வந்ததுல மனுஸ்மிருதி அது மீட்டு கொடுத்தவர் கலைஞர். அரசியலா பார்க்கக்கூடாது, ஆட்சி அதிகாரன்ற முறையில பார்க்கணும். அதற்கு அடுத்தது சொத்துரிமை. சொத்துரிமைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரல. 2% 10% தான் நம்ம வேலையிலேயே படிப்புலையும் முன்னுக்கு வரலாம். மீதி அத்தனையும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நமக்கு சொல்றாங்க கூட்டுறவு சங்கம்னா இட் ஷுட் ஹேவ் an எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல நமக்கு ரிசர்வேஷன் வந்தால்தான் நாம முன்னுக்கு வர முடியும். எஸ்சியும் ஓபிசியும் வனவாசிகளும் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம், எப்படி நம்மளால கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசி ஷேரை வித்தாங்க இல்லைங்களா? எல்ஐசி ஷேரை வித்த போது பப்ளிக்ல கொடுத்து அம்பானியா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் எஸ்டிக்கும் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாம வாங்கலாம் இல்லை, ரைட் ராயில போட்டி போடாம வாங்கலாம் இல்லையா? இது போல சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எத்தனையோ கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம் ரிசர்வேஷன், அவனே லாரி பர்மிட் வாங்குறான், நேஷனல் பர்மிட், அவனே அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு லோன் வாங்கலாம், எளிதா முன்னுக்கு வரலாம் இல்லையா? அதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு நமக்கு ரிசர்வேஷன் வரணும் தெரியும். சரி, இதுதான் ஆணையத்தில் முன்னெடுத்த பணிகள். அதனால நீ எதை வேண்டுமானாலும் மனுஸ்மிருதியும் அரசியல் சட்டத்தையும் முறைகளை வச்சு பாருங்க. அதன் மூலமா நமக்கு கோரிக்கைகளை வையுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு, எனக்கு எல்லா வகையிலையும் கூட்டுறவுத்துறை நண்பர்கள் அடிப்படையா ஒரு ஜாதி உத்து எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆதரவு கொடுத்தார்கள். அது கூட்டுறவுத்துறை மட்டும் இல்லை, இயக்கம் கூட்டுறவு தணிக்கை சேர்ந்தது. முத்தையா வந்திருக்காரு. என்னுடைய பத்திரிகைகளுக்கு பல வகையில டிசிஎஸ் தொழிலாளர்கள் துணையாக இருந்தார்கள். பெருமாள் சாமியோட துணையா இருந்தார். வெறும் கட்டுரை மட்டும் எழுதி அனுப்பிச்சதில்லை, கவிதை மட்டும் எழுதி அனுப்பிச்சதில்லை, மொழிபெயர்ப்பு கட்டுரை மட்டும் அனுப்பிச்சதில்லை, தேவைப்பட்ட போது பணமும் கொடுத்துருக்கிறார். 3 முறை, முதல் முறை 10,000 ரூபாய் கொடுங்க, திருப்பி கொடுக்குறேன், நான் திருப்பி கொடுக்கல. 2வது முறை நன்கொடையா கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்தாரு. 3வது முறை நன்கொடையா கொடுங்கன்னு 3 முறை 10,000 கொடுத்துருக்காரு. இது போல பல நண்பர்கள்ட்டையும் வாங்கி இருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புல தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். நாம கல்வி, அதிகாரம், நாட்டின் செல்வ வளங்கள், எஜுகேஷன், எம்பவர்மெண்ட் அண்ட் நேஷனல் வெல்த், இது 3த்துலயும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இது வேணும். அதை அடையத்துக்கு நாம பாடுபடுவோம். அதுதான் பெரியார் செய்தாரு, அதுதான் ஆணையத்து செய்தாரு. அதைத்தான் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றேன். ஜேஎன்யூன்னு சொல்லுவாங்க. ஜேஎன்யூல மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாணவர்கள் என்ன கூப்பிட்டு பேச சொன்னாங்க. 20 மாணவர்கள், பிஹெச்டி மாணவர்கள் தான். அவங்க கிட்ட 1.5 மணி நேரம் பேசினேன். இந்த முறை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு 17ஆம் தேதி மீண்டும் அந்த மாணவர் மீட்டில் பேசுறதுக்கு போறேன். பெரிய பொதுக்கூட்டங்களை பேசுறத விட ஆராய்ச்சி மாணவர்கள், பிஹெச்டி மாணவர்கள்ட்ட டெல்லியில எல்லா மாநில மாணவர்களையும் பேசுறது பயனளிக்கிறதுக்காக பயணம் போறேன். உங்களுடைய ஒத்துழைப்புகளை எனக்கு தொடர்ந்து அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன்.